அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியம். முதல்ல ஒரு சின்ன அறிவிப்பு. அடுத்த வெள்ளிக்கிழமை வகுப்பு இருக்காது. ஷேர் விண்டோ சொசைட்டி சென்னைக்கு விசிட் பண்றதுனால அவங்களுடைய ஃபவுண்டேஷன் டே. வணக்கம்மா. வணக்கம். அதுக்காக போறதுனால வர வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த வகுப்பு இருக்காது. ஸோ அதை முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நீங்களே ஏதானும் அதுல ரிவைஸ் பண்றதுன்னா பண்ணலாம், திருப்பி ரீட் பண்ணணும்னா அதையும் பண்ணலாம், செய்யலாம். ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது அஃபோரிசம் நம்பர் 59. கரெக்டா? எஸ் மா. 59. யாராவது வாசிக்கிறீங்களா? அத வாசிங்க வசந்தம்மா. தேங்க்யூ மா. Aphorism 59. One of the greatest comforts of religion is that you can get hold of God sometimes and give him a satisfactory beating. People mock at the folly of savages who beat their gods when their prayers are not answered. But it is the mockers who are the fools and the savages. This is the aphorism. The question is the following one. How can one give a satisfactory beating to God? Mother replies, religion always tends to make God in the image of man, a magnified and aggrandized image. But in the end, it is always a God with human qualities. This is what makes it possible for people to treat him as they would treat a human enemy. In some countries, when their God does not do what they want, they take him and throw him into the river. அடுத்தது கன்னியூ பண்றதான்னு இருக்கிறாமா? அந்த क्वेश्चन வாசி. So the next question is, but are these idols not merely human creations? Do they have any existence in themselves? Mother replies, whatever the image, what we disdainfully call an idol, whatever the external form of the deity, even if to our physical eye it appears ugly or commonplace or horrible, a caricature, there is always within it the presence of the thing it represents. And there is always someone, a priest or an initiate or a sadhu, a sannyasin, who has the power and who draws. This is usually the work of the priest, who draws the force, the presence within. And it is real. It is quite true that the force, the presence is there. And it is that, not the form of wood or stone or metal, which people worship. It is the presence. But people in Europe do not have this inner sense. Not at all. For them, everything is like a surface. Not even that. Just a thin outer film with nothing behind. So they cannot feel it. And yet it is a fact that the presence is there. It is an absolutely real fact. I guarantee it. Thank you, ma. யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? Thank you, ma. வணக்கம்மா. அம்மா நான் வாசிக்கலாமா? வாசிங்க. 59. சமயத்தில் உள்ள பெரிய ஆறுதல்களில் ஒன்று, சில வேளைகளில் கடவுளை பிடித்து நன்றாக அடிக்கலாம். காட்டு மிராண்டிகள் தங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காத போது தங்களுடைய தெய்வங்களை அடிப்பார்கள். அந்த முட்டாள்தனத்தை பார்த்து மக்கள் சத்தமா வாசிங்க காந்திமதி. சரிங்கம்மா, தொண்டை கட்டியிருக்கு.
சமயத்தில் உள்ள பெரிய ஆறுதல்களில் ஒன்று சில வேளைகளில் கடவுளை பிடித்து நன்றாக அடிக்கலாம். காட்டு மிராண்டிகள் தங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்காத போது தங்களுடைய தெய்வங்களை அடிப்பார்கள். அந்த முட்டாள்தனத்தை பார்த்து மக்கள் நையாண்டி செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் நையாண்டி செய்கின்ற அவர்கள்தான் முட்டாள்கள், காட்டு மிராண்டிகள். கடவுளை எப்படி நன்றாக அடிக்க முடியும்? சமயம் எப்பொழுதும் கடவுளை மனிதனுடைய வடிவத்திலேயே உண்டாக்குகிறது. மனிதனையே மிக பெரிதாக காட்டுவதுதான் அது. அது மனித குணங்களுடைய தெய்வமாகவே இருக்கும். அதனால்தான் அவர்களால் ஒரு மனித பகைவனை நடத்துவதை போல் அவனையும் நடத்த முடிகிறது. சில நாடுகளில் அவருடைய தெய்வம் அவர்கள் விரும்புவதை செய்யாவிட்டால் அவனை கொண்டு போய் ஆற்றில் எரிந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த விக்கிரகங்கள் மனிதனால் படைக்கப்பட்டவர்கள் தான் அல்லவா? அவர்களுக்கு என ஒரு இருப்பு உள்ளதா? உருவம் எதுவாக இருந்த போதிலும் விக்கிரகம் என்று நாம் எழுச்சியாக கூறுகிறோமே, அது தெய்வத்தின் புற வடிவம் எதுவாக இருந்த போதிலும் நமது தூல கண்களுக்கு அவலட்சணமாகவோ மிக சாதாரணமாகவோ கோரமாகவோ கேலி சித்திரம் போன்றோ தோன்றிய போதிலும் எப்பொழுதும் அதனுள்ளே அது எதன் பிரதிநிதியாக உள்ளதோ அந்த தெய்வத்தின் சாநித்தியம் இருக்கும். எப்போதுமே ஒரு புரோகிதர் அல்லது தீட்சை பெற்ற ஒருவர் அல்லது ஒரு சாது சந்நியாசி, பொதுவாக இது புரோகிதருடைய வேலை, தெய்வ சக்தியை இழுக்கக்கூடிய ஒருவர் தெய்வ சக்தியை, தெய்வ சாநித்தியத்தை விக்கிரகத்துக்குள் கொண்டு வருவார். இது உண்மையான வேலை. விக்கிரகத்துக்குள் தெய்வ சக்தி, தெய்வ சாநித்தியம் இருப்பது மெய். மக்கள் அதைத்தான் வணங்குகிறார்கள். மரத்தால் அல்லது கல்லால் அல்லது உலோகத்தால் செய்த வடிவத்தை அல்ல, அதிலுள்ள தெய்வ சாநித்தியத்தை. ஆனால் ஐரோப்பியர்களுக்கு இந்த அக உணர்ச்சி இல்லை, இல்லவே இல்லை. அவர்களுக்கு எல்லாம் மேற்பரப்பை போல்தான். அது கூட அல்ல, ஒரு மெல்லிய படலம், அவ்வளவுதான். பின்னால் ஒன்றும் கிடையாது. ஆகவே அவர்களால் உணர முடியாது. இருப்பினும் அங்கே தெய்வ சாநித்தியம் இருப்பது மெய். அதில் கடுகளவு சந்தேகத்திற்கும் இடமில்லை. நான் உறுதி கூறுகிறேன். தேங்க்யூமா. சரிம்மா. சரி, இதை யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க சுத்தம். தேங்க்யூமா. இது as you said, நம்ம சில அக்கேஷன்ல நம்ம இந்த மாதிரி ரிலிஜன்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப பகவான் ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட கொடுக்குற மாதிரி தெரியுது. அப்படின்னா மக்கள் தங்களுடைய தான் நினைக்கிறது நடக்கலைன்னா அந்த கடவுளை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இது மாதிரி யாரோ செய்யறாங்க, சாவேஜா, கொஞ்சம் பழங்குடியினர் மாதிரி, இன்னும் ரொம்ப நாகரிகம்னு சொல்லாத அந்த மாதிரி மக்கள். அது அவங்கள பார்த்து மற்றவங்க தே மேக் ஃபன் ஆஃப், மார்க் பண்றாங்க. ஆனா உண்மையில யார் மார்க் பண்றாங்களோ அவங்கதான் முட்டாள் அப்படின்னு. அப்ப அதோடைய காரணம் நான் இப்படி நினைக்கிறேன்மா, அது இன்னும் கொஞ்சம் நீங்க நிறைய சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த தெய்வத்தோட இன்டிமசி, ஒற்றுமை, ஒன்னஸ் அந்த சாவேஜுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்ணப்ப நாயனார் கண்ணை பிடுங்கி நட்டாரு. அவர் காலை எடுத்து வைக்கும் போது அவருக்கு தப்பாவே தெரியல. அவருக்கு வேற வழியே இல்ல, காலினால ஒரு அடையாளத்துக்கு அங்க கண்ணை அடையாளம் பண்ணினாரு, சிவனோட கண்ணுல வச்சாரு. அவரு அது வெளியில இருந்து பார்த்த இன்னொருத்தர் நினைச்சாரு இவன் தன்னுடைய காலை எடுத்து அந்த இறைவனோட கண்ணுல வச்சுட்டான் அப்படின்னு. ஆனா அந்த செய்த அந்த பக்தருக்கு ஒரு இன்டிமசி, அவருடைய கண்ணுல ரத்தம் வருது, நான் என்னுடைய கண்ணை கொடுக்கணும். அது மாதிரிப்பட்ட ஒன்னஸ் இல்லாம வெளியில இருக்கிறவங்க தான் தே ஸ்டார்ட் மார்க்கிங். அவங்கள்ட்ட அந்த ஒன்னஸ் அல்லது அந்த டிவைனுடைய முழு ஃபெய்த் அவங்கள்ட்ட இல்ல. அதனால இந்த வெளியில இருக்கிறவங்க who make fun of, who mock, they are to be pitied. அவங்கதான் fools மாதிரி பகவான் சொல்றதா நான் நினைக்கிறேன்.
தேங்க்யூ. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா புரிய வச்சாரு. இப்ப இந்த ஆர்கியூமெண்ட்ல மதரும் பகவானுமா, அந்த கடவுள்ங்கிற கருத்துரு கான்செப்ட் வந்து ரொம்ப காலமா இருக்கு. அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறது தான் ஒவ்வொருத்தர் தனக்கு விருப்பமான முறையில ஒரு கலை வடிவம் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த கருத்துரு கான்செப்ட்ல வந்து கடவுள் யாருக்கு நல்ல பிடிபட்டு இருக்கோ அவங்கதான் வந்து இந்த சரியான மதவாதின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லா சொன்னீங்க இதெல்லாம். நன்றிமா. அதாவது நம்மளுடைய சமயங்கள்ல உள்ள பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நாம வணங்குற கடவுளை எப்படி வைப்போம் அப்படின்னா, நம்மள மாதிரியே ஒரு மனிதனை மாதிரியே அவனையும் வந்து வடிவமைச்சிடுவோம். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது தெரியும். அனுராதா அவங்க மைக்க மியூட் பண்ணிடுங்க. நம்ம வந்து இது நமக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது இல்லையா? ஒரு பார்வதி இல்லாட்டி ஒரு சிவன். சிவனை வந்து ஆக்சுவலா ஒரு ஷேப்ல ஒரு வடிவமற்றுதான் அது வைக்கிறது. ஆனாலும் வந்து ஏதோ ஒரு இடத்துல சிவனை வந்து ஒரு வடிவம் கொடுத்துடுவோம். அதே மாதிரி விஷ்ணு, அதுக்கப்புறம் மற்ற கடவுளர்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மனித உருவத்தோட தான் அது இருக்கும். ஆனா இதுல ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த கிரேக்க கடவுளர்கள் மட்டும்தான் வேற வேற மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க. இந்த ஸ்பிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனித முகம் இருக்கும். ஆனா வந்து ஒரு லயனோட, ஒரு சிங்கத்தோட உடல் மாதிரி அப்படி இருக்கும். அவங்கதான் இது மாதிரி மிக்சடா வந்து வச்சிருப்பாங்க. பட் நம்ம எல்லாம் வந்து நம்மள மாதிரியே இது பண்ணுவோம். அதுவும் போக நாம என்னெல்லாம் போட்டுக்கிறோமோ அதையும் கடவுளுக்கு போடுவோம். இந்த அட்டிகை போடுறது, அது போடுறது எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம அதே போலயே நம்ம செய்வோம். இது வந்து இன்னும் ஒரு லெவலுக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பழங்குடியினர் வந்து எப்படின்னாக்கா அவங்க பிரார்த்தனை பண்ணது நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த கடவுளை அடிக்கும் அளவுக்கு அவங்க போயிடுறாங்க அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமைத்தன்மை அதுல அததான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஒரு சிம்பிளா வச்சுக்கிறது. கடவுள்னா எங்கேயோ இருக்காரு அப்படின்னு எல்லாம் இல்லாம, இல்ல அவன் எனக்குரியவன், என்னோடவே இருப்பவன், எனக்காக எல்லாம் செய்பவன் அப்படிங்கிற ஒரு ஒரு எளிமையான ஒரு மனோபாவத்தோட இந்த அஃபோரிசம் அணுகினா அது வந்து சரியா வரும். இல்லாட்டி இது நமக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா தான் தோணும். ஆனா இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு உண்மை அதுல வந்து ஒளிஞ்சிருக்கு. அவ்வளவுதான் அதுல சொல்ல முடியும் நம்ம. ஆனா சில சமயம் வந்து கோவப்பட்டு என்ன செஞ்சிடுவாங்களா, கடல்ல கூட தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கும் கூட அந்த பழக்கம் இருக்கு. 5 நாள் அந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே கடல்ல கொண்டு போய் கரைக்கிறோம். அதுக்கப்புறம் கல்கட்டால எல்லாம் வந்து காளியை கொண்டு போய் இது மாதிரி கடல்ல கரைச்சிடுறாங்க. அது வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல இல்ல, பட் அந்த இது முடிஞ்ச உடனே அந்த டெய்ட்டியை கொண்டு போய் கரைச்சிடுவாங்க. முக்கியமா இது மாதிரி சமயத்துல செய்யப்படும் அந்த விக்கிரகங்கள்லாம் வந்து மண்ணுல செஞ்சிருப்பாங்க. அது வந்து அப்படியே அது கரையிற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து சாயம் பூசுறோம், இல்லாட்டி ஏதோ ஒரு கலரா அடிச்சுக்கிறோம். முன்னாடி அப்படி இருக்காது. வெறும் களிமண்ல பண்ணதா மட்டுமே இருக்கும். அது அப்படியே வந்து ஒரு பீடத்துல எடுத்துட்டு வருவாங்க, அப்படியே கொண்டு போய் கரைச்சிடுவாங்க. சோ இது போல வந்து வித்தியாசமான பழக்கங்கள் வந்து உலகத்துல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமாக இருக்கு. ஈவன் இப்ப கூட ஏதோ ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல மணிப்பூரோ இல்லாட்டி என்னவோ தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அங்க வந்து இறந்தவர்களை அவங்க வீட்லயே வச்சுக்கிறாங்க. அதை அவங்கள கொண்டு போய் இதெல்லாம் பண்றது கிடையாது, புதைக்கிறது எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எரிக்கிறதோ புதைக்கிறதோ கிடையாது. அத வந்து அழகா என்னவோ நம்ம இந்த லெபார்டரியில பாடம் பண்ண மாதிரி பாடம் பண்ணி வீட்லயே ஒரு ரூம்ல வந்து தனியா அவங்களுக்கு வந்து வச்சுக்கிறாங்க. அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறமா வந்து
அந்த பையனோ பேரனோ யாரோ போய் அந்த பாக்ஸை திறந்து அவர் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் கூட போய் பேசுறாரு. ஏன்னா அப்புறம் அது என்னெல்லாம் செய்யணுமோ ஒரு ஜாயா, ஒரு என்ன சொல்றது, ஒரு டைம் பாஸ்க்கு என்னெல்லாம் செய்வாங்களோ, அரட்டை அடிக்கிறது இல்லாட்டி ஸ்மோக் பண்றது, அது மாதிரி வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் செய்யறாங்க. இது அந்த பழங்குடியின மக்களுக்கு இப்ப கூட இருக்கு. இப்பயும் அது போல அந்த இறந்தவங்களை அத வீட்லயே வச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு ரூம்ல ஒரு ஓரத்துல அந்த பாக்ஸ் இருக்கு, அந்த ரூமை மூடியே வச்சுக்கிறாங்க. அப்புறமா டெய்லி போய் எல்லாம் பார்த்து அது மாதிரி எல்லாம் செய்யறாங்க. சோ இது மாதிரி பல்வேறு விதமான ஒரு நம்பிக்கைகள் நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு கடவுள் அப்படின்னு சொன்னாக்கா அவர் எங்கேயோ இருக்காரு, சொர்க்கத்துல இருக்காரு. அப்புறம் அவரை எங்கேயோ ஒரு இதுல கோயில்ல வச்சு பார்க்கறது, இல்லாட்டி நம்முடைய பூஜை அறையில வச்சு அவரை வழிபடுறது அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். சில போட்டோஸ் எல்லாம் வீட்டுல வச்சு கூடாது அப்படின்னு சொன்னா அதை கடல்ல போடுறதும் உண்டு. இது நமக்கும் கூட பொருந்தும். ஏன்னா யாராவது சொல்லுவாங்க ஐயோ இதெல்லாம் வச்சு கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே கொண்டு போய் அதை கடல்லையோ இல்லாட்டி ஆத்துலயோ கொண்டு போய் விடுற பழக்கமும் நமக்கு இருக்கு. சோ அதனால இது இதை இப்படியே லிட்ரலா இந்த அப்போரிசம் பார்க்க கூடாது. இதுல சொல்ற மாதிரி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், அதாவது இந்த மதத்தினுடைய ஒரு வசதி என்ன அப்படின்னாக்கா, யூ கேன் கெட் ஹோல்ட் ஆஃப் காட் சம்டைம்ஸ் அண்ட் கிவ் ஹிம் எ சாட்டிஸ்ஃபேக்டரி பீட்டிங். நல்லா அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பீப்புள் மாக் அட் த ஃபாலி ஆஃப் சாவேஜஸ். இதை மற்றவங்கள்லாம் இதை ஒரு என்ன இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமா, இதெல்லாம் முட்டாள்தனம், இதெல்லாம் கேலியா அவங்க பாக்குறாங்க. நான் ஆக்சுவலா யார் அப்படி பண்றாங்களோ அவங்கதான் இந்த கேலிக்குரியவர்கள் அப்படின்னு ஸ்ரீ அரபிந்தோ சொல்றாரு. இதுல அத்தனை நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. அந்த இனத்தினுடைய இல்லாட்டி அது மாதிரி மக்களினுடைய ஒரு எளிமைத்தன்மை, இல்லாட்டி வசந்தாமா சொன்ன மாதிரி எப்பயும் அந்த கடவுளோட ஒன்று இருக்கிறது, இல்லாட்டி அவனை எல்லாமாக நினைப்பது, தோழனாக இல்லாட்டி எப்படி வேணாலும் நினைக்கிறது. அதனால இதெல்லாம் வருது. ஒரு குழந்தையா இல்லாட்டி இது மாதிரி சகோதரனா எப்படி வேணாலும் அவங்க நினைக்கிறதுனாலயும் இந்த இது வருது. அதனாலதான் கேக்குறாங்க, how can one give a satisfactory beating to God? Religion always tends to make God in the image of man. மதர் விளக்கமா சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மனிதனுடைய வடிவில தான் நாம என்ன செய்யறோம், கடவுளர்களை அமைக்கிறோம். வேற எப்படி நம்ம அமைக்கிறது இல்ல. இப்ப கூட பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய சென்டர்ஸ்ல ஈவன் மதரையும் நம்ம அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மதரோட போட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு இந்த புடவையெல்லாம் இது பண்ணி அதுல போட்டி எல்லாம் வருது. இந்த தடவை நான், அடுத்த தடவை நீ அப்படிங்கிற மாதிரி புடவையெல்லாம் அது பண்ணி விட்டு அப்படியெல்லாம் செய்யறோம். நவராத்திரிக்கோ இல்லாட்டி இந்த தசரா டைம், அப்புறம் மற்ற டைம்ல எல்லாம் கூட இது மாதிரி இப்போ நாமளும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட. So a magnified and aggrandized image, but in the end it is always a God with human qualities. ஆனா கடைசியா இது எப்படி ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கடவுளை நம்ம எப்படி ஆக்கிடுறோம்னா ஒரு மனித பண்புகளோட இருக்கிற மாதிரி நாம ஆக்கிடுறோம். நீங்க ராமாயணத்துல கூட இது உண்டு. ராமனை ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னா கூட கடைசியில அவர் என்ன செய்யறாரு, சீதாவோட அந்த கற்பை இது யாரோ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரண குடியானவனோ யாரோ சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா தேவிய அது என்னது நெருப்புல இது இறங்க சொல்லுவாரு, தான் கற்புக்கரசி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. சோ இது மாதிரி எல்லா விதமான இதுவும் நமக்கு அதுல இருக்குதான், அதை காட்டணும் அப்படிங்கிறது. சோ ஒரு மனிதனையே அது மாதிரி மனித குணங்களோட அதை பாவிக்கிறோம். This is what makes it possible for people to treat him as they would treat a human enemy. அதனாலதான் ஒரு மனித எதிரியை போல இறைவனையும் நாம் நடக்கிறோம். In some countries, when their God does not do what they want, they take him and throw him into water. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, but are these idols
நாட் மியர்லி ஹியூமன் கிரியேஷன்ஸ். இதெல்லாம் மனுஷன் உருவாக்கினது தானே. இந்த தெய்வ உருவங்களை எல்லாம் யார் உருவாக்கினா? இது மனுஷன் தானே உருவாக்கினார். டு தே ஹாவ் எனி எக்ஸிஸ்டன்ஸ் இன் தெம்செல்ஸ்? அது அந்த உருவத்துக்குள்ள அது இருக்கா? அந்த ஐடல்ஸ்னாக்கா அந்த விக்கிரகங்கள் உள்ள அந்த பிரசன்ஸ் இருக்கா அப்படின்னா அன்னை வந்து தெளிவா சொல்றாங்க, ஆமா அந்த பிரசன்ஸ் வந்து அதுல இருக்கு. அது வந்து யாராவது அந்த பூசாரியோ இல்லாட்டி ஒரு சாதுவோ அவங்கதான் வந்து அந்த எனர்ஜிய வாங்கி நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் முக்கியமா இது வந்து புதுசு கிடையாது. நம்ம வந்து ஒரு வீதிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு குட்டி குட்டி கோயிலாவது ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். ஒரு சின்ன விக்கிரகம் வச்சிருப்போம். அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு அது இருந்துட்டே இருக்கும். அது இல்லாம அப்புறம் நமக்கு ஒரு பழமொழி வேற இருக்கு, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். சோ இது வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம். நமக்கு நம்மளை வழி நடத்த இல்லாட்டி நமக்கு வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வர இதெல்லாம் வந்து மனிதனுக்கு தேவையான ஒன்று. அதற்காக உருவாக்கப்பட்டால் கூட அந்த விக்கிரகங்கள்ல அந்த பிரசன்ஸ், அந்த சாநித்தியம் வந்து இருக்கதான் செய்யுது அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஏன்னா அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று. இப்ப வந்து இதுல எல்லாம் நமக்கு தெரியும், கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம் நிறைய கோவில்கள் எல்லாம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது பண்றது உண்டு. சோ அப்படி பண்ணும்போது என்னன்னா அந்த விக்கிரகங்களுக்கு வந்து அவங்க அந்த இது ஏத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பிரசன்ஸ வந்து அதுல ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு கொஞ்சம் ஒரு அபண்டண்டா போயிடும் அந்த கோயில்கள்லாம். ஒரு 10 வருஷம் தாண்டின உடனே ஒரு பொலிவிழந்து போய் அப்படி ஒரு மாதிரி ஆகும்போது இதை ஒரு சைக்கிளா வச்சிருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது திருப்பி எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீலிங் இருக்கும். சாதாரணமா நமக்கே கூட அது மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஒரு மாதிரி டல்லா இருந்தா அதை எடுத்துட்டு போய் அதை இது பண்ணிட்டு அதை பெயிண்ட் எல்லாம் அடிச்சு திருப்பியும் கொண்டு வைக்கும்போது we will have a fresh feeling. அது போலதான் கிட்டத்தட்ட அது எல்லாத்தையும் மக்களோட அந்த ஒரு இந்த வைட்டாலிட்டி அப்படின்னு சொல்றது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அந்த டைனமிசத்தை கொடுக்கறது வந்து அந்த வைட்டாலிட்டி. அது இல்லைன்னாக்கா நம்மளால செயல்பட முடியாது. அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா இது மாதிரியான ஒரு திருவிழாக்கள் இல்லாட்டி ஒரு பூஜைகள் இல்லாட்டி இது மாதிரி கும்பாபிஷேகங்கள் இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போறது, நடந்தே போறது, இல்லாட்டி இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு லைஃப்ல வந்து ஒரு டைனமிசத்தை வந்து அது கொண்டு வர்றதுக்கான சில வழிகள். அது வந்து நம்ம பெரியவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து இன்னைக்கும் வந்து அது ஒர்க் அவுட் தான் ஆகுது. மதர் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, வாட் எவர் த இமேஜ் வாட் வி டிஸ்டைன்ஃபுல்லி கால்ட் அன் ஐடல், இது வந்து ஒரு விக்கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாட் எவர் த எக்ஸ்டர்னல் ஃபார்ம் ஆஃப் த டெய்டி, அது பாக்குறதுக்கு வெளியே எப்படி இருந்தாலும் சரி. சில இந்த காளி உருவம் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். இப்போ போன வாரம் நடந்த இந்த சண்டே நடந்த இதுல கூட போயட்ரி ரீடிங்ல டான்ஸ் ஆஃப் காளியோ ஏதோ ஒண்ணு போயம் வாசிச்சாங்க. எனக்கு பயமா இருந்தது அதை பார்க்கும் போதே. ஏன்னு சொன்னா அது மாதிரியான ஒரு விஷயத்த அதுல ஏத்திடுறாங்க. இல்லாட்டி நம்ம குழந்தைகளுக்கும் அது போல முன்னாடி எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, தெய்வம் கண்ணை குத்திடும், சாமி கண்ணை குத்திடும். சோ ஆனா அந்த டெய்டியில ஈவன் இஃப் டு அவர் பிசிக்கல் ஐ, நம்மளுடைய கண்ணால பாக்குறதுக்கு அது அக்லியா இருந்தாலும் சரி, ஆர் காமன் பிளேஸ் ஆர் ஹாரிபிள் ஆர் எ கேரிகேச்சர், சும்மா ஒரு கேலி சித்திரமாக பாக்குறதுக்கு இருந்தா கூட அதுல ஒரு பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்க்கும்போது, அதாவது இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான்ல கராச்சியில வந்து தமிழர்கள் வாழும் அந்த ஒரு பகுதியை காமிக்கிறாங்க. பேரெல்லாம் தமிழ்ல இருக்கு, ஆனா அவங்களுக்கு தமிழ்லாம் பேச தெரியல. ஆனா இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அங்க வந்து முருகன் கோயிலும் மாரியம்மன் கோவிலும் வச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த பாடுறது எல்லாமே ஹிந்தியில தான் பாடுறாங்க. அதுவும் ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு அம்மா மட்டும் தமிழ்ல பாடுது, ஆனா அதுக்கான பொருள் அவங்களுக்கு தெரியல.
தமிழ்ல தான் பாடுறாங்க, பொருள் தெரியல. ஆனா ஸ்டில் இட் எக்ஸிஸ்ட். அங்க போனா அது காமிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏதோ ஒரு சின்ன வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. பட் இட் ஹேஸ் இட்ஸ் பிரசன்ஸ். அப்ப மதர் சொல்றது வந்து அது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதெல்லாம் நினைக்கும் போது. அண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் சம்ஒன். ஆனா அங்க வந்து ஒரு பூசாரி, பிரீஸ்ட், இல்லாட்டி ஒரு இனிஷியேட், ஒரு சாது, இது மாதிரி யாராவது ஒருத்தர், சன்னியாசி, who has the power and who draws. This is usually the work of the priest. அவங்களுக்கு வேலையே அதுதான். அந்த எனர்ஜி அதுல இருந்து டிரா பண்றதுதான் அவங்க வேலையே. Who draws the force, the presence within. இது வந்து நமக்கு தெளிவா தெரியும். அந்த ஒரு இவர் வந்து அங்க எப்பயுமே இருப்பாரு. அந்த பூசாரி இருப்பாரு. காலையில அவருடைய வேலையே அதுவா தான் இருக்கும். சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி அது இருக்கும். Who draws the presence within, and it is real. It is quite true that the force, the presence is there. அந்த சாநித்தியம் அங்க கட்டாயம் இருக்குதான் அப்படின்னு மதர் சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இந்த இந்திய மக்கள்கிட்ட ஈவன் ஒரு குடியானவன்கிட்ட கூட அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ அதனால இது வந்து நமக்கு புதியது அல்ல. ஆனா இதெல்லாம் ஃபாரினர்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் இதுதான். அவங்களுக்கு வந்து இதை பத்தி ஒண்ணுமே புரியாது, இது பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த சைக்கிக் டச் இருக்கிறவங்களுக்கு, இங்க நான் பார்த்திருக்கேன் ஆரோவில்ல சிலரை. இங்க பக்கத்துல அந்த வில்லேஜ்ல நடக்கும், இந்த ஆரோவில் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற அந்த வில்லேஜ்ல அந்த பொங்கல் இதெல்லாம் நடக்கும். பார்த்தா இங்க இருந்து நிறைய பேர் ஆரோவில்ல இருந்து அத்தனை ஃபாரினர்ஸும் அங்க நிற்பாங்க. எங்கேயாவது ஒரு ஓரத்துல நின்று அந்த ஜல்லிக்கட்டை பாக்குறதும், அந்த சாமி ஊர்வலத்தை பாக்குறதும், அது வந்து அவ்வளவு சந்தோஷமா அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு வில்லேஜ்ல மெனக்கிட்டு அங்க போய் அது என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பாக்குறவங்களும் உண்டு. சோ எல்லாருக்கும் அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்கும்போது அப்படி ஃபீல் பண்றேன். அவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது தெரியுது. சோ அதனால கடைசியில எப்படி முடிக்கிறாங்கன்னா, இட் இஸ் அன் அப்சல்யூட்லி ரியல் ஃபேக்ட், ஐ கேரண்டி இட் அப்படின்னு முடிச்சிடுறேன். சோ இது ஒரு உண்மையான விஷயம்தான், இதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு அன்னை சொல்றாங்க. அடுத்தது யாராவது படிக்கிறீங்களா இங்கிலீஷ்ல? அம்மா படிக்கட்டுமாமா? படிங்க மீரா. Many people say that the teaching of Sri Aurobindo is a new religion. Would you say that it is a religion? Mother replied orally to this second question and in writing to the first and third question. People who say that are fools who don't even know what they are talking about. You only have to read all that Sri Aurobindo has written to know that it is impossible to base a religion on his works, because he presents each problem, each question in all its aspects, showing the truth contained in each way of seeing things, and he explains that in order to attain the truth, you must realize a synthesis which goes beyond all mental notions and emerge into a transcendence beyond thought. So, the second part of your question is meaningless. Besides, if you had read what was published in the last bulletin, you could not have asked this question. I repeat that when we speak of Sri Aurobindo, there can be no question of a teaching nor even of a revelation, but of an action from the Supreme. No religion can be founded on that. But men are so foolish that they can change anything into a religion. So great is their need of a fixed framework for their narrow thought and limited action. They do not feel secure unless they can assert this is true and that is not. But such an assertion
becomes impossible for anyone who has read and understood what Sri Aurobindo has written. Religion and yoga do not belong to the same place of being, and spiritual life can exist in all its purity only when it is free from all mental dogma. Thank you, madam. தேங்க்யூமா. தமிழ்ல யாராவது வாசிங்க. வச்சிருக்கீங்களா யாராவது? ஓகே, நான் வாசிக்கிறேன். Amma, shall I read? வாசிங்க. பலர் ஸ்ரீ அரவிந்தரின் போதனை ஒரு புதிய சமயம் என்கிறார்கள். அது ஒரு சமயம் என்று நீர் கூறுவீரா? இது அன்னையை பார்த்து, ஸ்ரீ அன்னையாரை பார்த்து ஒரு அங்க எதிர இருக்கிறவங்க கேக்குறாங்க. அன்னையார் கூறும் பதில்: அப்படி சொல்லுகிறவர்கள் தாங்கள் என்னதான் பேசுகிறோம் என்பதே தெரியாத முட்டாள்கள். நீ ஸ்ரீ அரவிந்தர் எழுதியவைகளை படித்தால் போதும். அவருடைய நூல்களின் அடிப்படையில் ஒரு சமயத்தை தோற்றுவிக்க முடியாது என்பது தெரிந்துவிடும். ஏனெனில் அவர் ஒவ்வொரு பிரச்சனையின், ஒவ்வொரு கேள்வியின் எல்லா அம்சங்களையும் முன்வைத்து விஷயங்களை நோக்கும் வெவ்வேறு முறைகளிலும் உள்ள உண்மையையும் எடுத்துக்காட்டி, பேருண்மையை அடைய வேண்டுமானால் நீ ஒரு கூட்டு இணைப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விளக்குகிறார். அந்த கூட்டு இணைப்பு எல்லா மனக்கருத்துகளுக்கும் அப்பால் சென்று சிந்தனை கெட்டாத தத்துவம் கடந்த நிலையை அடைவதாக இருக்க வேண்டும். ஆகவே உன்னுடைய கேள்வியின் இரண்டாவது பாகத்திற்கு அர்த்தமில்லை. மேலும் நீ சென்ற புல்லட்டினில் வெளியிட்டிருந்ததை படித்திருந்தால் உன்னால் இந்த கேள்வியை கேட்டிருக்க முடியாது. நான் மீண்டும் கூறுகிறேன், நாம் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி பேசும்போது ஒரு போதனையை பற்றிய பேச்சுக்கோ, ஒரு வெளிப்படுத்தல் பற்றிய பேச்சுக்கோ கூட இடமில்லை. அது பரம்பொருளிடமிருந்து வரும் ஒரு செயல். அதன் அடிப்படையில் ஒரு சமயத்தை தோற்றுவிக்க முடியாது. ஆனால் மனிதர் எதை வேண்டுமானாலும் ஒரு சமயமாக மாற்றி விடுவார்கள். அவர்கள் அவ்வளவு தூரம் முட்டாள்களாக இருக்கின்றனர். அவர்களுடைய குறுகிய சிந்தனைக்கும் குறுகிய எல்லைக்குட்பட்ட செயலுக்கும் கெட்டியான ஒரு அமைப்பு முறை மிகவும் தேவைப்படுகிறது. இது உண்மை, அது உண்மை அன்று என்று சொல்ல முடிந்தால்தான் அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இருப்பதாக உணர்கின்றனர். ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் எழுதியவற்றை படித்து புரிந்து கொண்டவர்களால் அப்படி உறுதியாக கூறுவது முடியாத காரியம். சமயமும் யோகமும் ஒரே ஜீவதளத்தை சேர்ந்தவை அல்ல. எல்லா மனக்கோட்பாடுகளில் இருந்தும் விடுதலை அடைந்த போதே தூய ஆன்மீக வாழ்வு வாழ முடியும். 26 ஏப்ரல் 1961. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ இது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரா யாரு ஸ்ரீ அரவிந்தோட புக்கு படிச்சிருக்கீங்க, என்னென்ன புக்கு படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வசந்தாம்மா ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா, பகவான் சொல்றதெல்லாம் நம்ம முழுவதும் படிச்சிருக்கல. கொஞ்சம்தான் அந்த 36 இப்ப லிஸ்ட் பண்றதுல சிலவற்றுக்கு பெயர் மட்டும்தான் தெரியும். அது மதர் அண்ணா சொல்றாங்க, அவரை பத்தி ஏதாவது சொல்லணும்னா அவர் ஒரு இடத்துல சொல்ற ஒன்றை மட்டும் வைத்து நீங்க சொல்லிடாதீங்க. அவர் அந்த சப்ஜெக்ட் பத்தி எழுதியிருக்கிற எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க பேச முடியும். ஓகே. அப்போ ஒரு நம்ம சாவித்திரியதான் கொஞ்சம் நிறைய தடவை படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா அதுல கூட நம்ம முழுமை அடையலன்னு தான் நினைக்கிறோம். இல்ல, அது முழுமை நாம அடைய முடியாது, அதுல எட்டவும் முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஏன்னு சொன்னா
பகவானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சாதான், அதே அளவு ஆன்மீக அனுபவம் இருந்தால்தான் நம்மளால வந்து ஆமா இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியும். இல்லாட்டி எப்படி சொல்ல முடியும்? அது வந்து இப்ப மதுரை சொன்ன மாதிரி இத வந்து ஒரு பகவானை வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள நாம வந்து அடைச்சு வைக்க முடியாது. நீங்க லைஃப் டிவைன் படிச்சீங்கன்னா சாதாரணமா சொல்லப்படுது சாவித்திரியினுடைய ஒரு ப்ரோஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு. அதை படிச்சாதான் தெரியும் அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயம்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டானாக்கா அந்த சாப்டர்ல நேற்றுக்கு வந்து சாப்டர் 22 ஏதோ படிச்சோம்னு நினைக்கிறேன் நான். அதுல வந்து ஒரு பேரால ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கிறாரு. அத வந்து பல்வேறு விதமாக பல்வேறு கோணங்கள்ல அவருடைய அந்த இதை வந்து முன்வைக்கிறார், நம்ம கிட்ட வைக்கிறார். அப்ப நமக்கு முதல்ல அந்த அளவு சிந்திக்கவே நமக்கு முதல்ல தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்தனை விதங்கள்ல அது சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வைக்கு அது எட்டாத ஒன்று. ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, ஓகே அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு லெவல் வேணும். அது ரெண்டாவது. இதெல்லாம் நம்மளுடைய லெவல்ல பேசுறேன், நான் மதரோட இதுக்கே வரல. சோ இது மாதிரி அதுல வந்து பல்வேறு ஒரே ஒரு பேராகிராஃப்க்கு நான் இதை சொல்றேன். அப்போ ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வியூவை இல்லாட்டி ஒரு கருத்தை ஒரே ஒரு ஐடியாவுக்கு 360 டிகிரியில அவர் வந்து விளக்கங்கள் சொல்வாரு. எந்த ஒரு விளக்கமும் நம்ம சொல்லுவோம் இது சாவித்திரி இது ஒண்ணு அப்படின்னு சொல்லி, அப்படி வந்து எனக்கு அப்படி பார்க்க முடியல. ஏன்னா லைஃப் டிவைன் வந்து இன்னும் ரொம்ப டீடைல்டா இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஐடியாவை அப்படி எடுத்துட்டு போறாரு. அப்போ அது மாதிரி எடுத்துட்டு போகும்போது இதை எப்படி ஒரு ரிலிஜியனுக்குள்ள நாம அடைக்க முடியும்? அது சத்தியமா முடியாது. இல்ல சாவித்திரி படிச்சானாக்க போதும் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. சும்மா அவருடைய உத்தர்பாரா ஸ்பீச்ச படிச்சாலே அதுலயே ஏகப்பட்டது இருக்கு. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் என்ன பண்றது? அதெல்லாம் எந்த வால்யூம்லயும் வரல. பட் உத்தர்பாரா ஸ்பீச்சுக்கே வந்து ஒரு 20-30 பக்கம் இருக்கிற அந்த உத்தர்பாரா ஸ்பீச்சே அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப மற்றதையெல்லாம் நம்ம என்ன சொல்றது? அதனால பகவானுடைய இதை எதுவுமே நாம வந்து இதை வந்து ஒரு ரிலிஜியனா ஆக்க முடியாது. மதர் அதான் சொல்றாங்க, பாரு இத ஒரு மேல நின்னு பாப்பாங்க, சமாதிக்கு மேல நின்னு அந்த நீங்க மதர் ரூம் போகும்போது ஒரு நடுவுல ஒரு ஸ்டெப் வரும், ஒரு மெசனைன் ஸ்டெப் மாதிரி. அங்க இருந்து ஒரு கிளாஸ் விண்டோ இருக்கும். 1950க்கு அப்புறம் மதர் அங்க நின்னு பாப்பாங்க சமாதியை. அப்போ சொல்லுவாங்களாம், அங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் இது பண்ண உடனே தே ஆர் கிரியேட்டிங் எ நியூ ரிலிஜியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆனா அது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அட்லீஸ்ட் பகவானுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து ஆஃபர் பண்றது அப்படிங்கிறது நமக்கு பிடித்தமான ஒன்று, அதை செய்யறோம். ஆனா அதுவே அது வந்து ரிலிஜியன்லாம் கிடையாது, அதை ஆக்க முடியாது. இப்போ இத்தனை 36 வால்யூம் இருக்கு அப்படின்னு சொன்னா லெட்டஸ் அண்ட் யோகா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விவரம் தெரிஞ்சு, அதாவது ஒரு 25 வயசுல அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா ஒரு 50 வயசுல அது முடிச்சிடலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோம், இல்லாட்டி எந்த அளவுக்கு வந்து அது நமக்குள்ள ஒரு நிச்சயம் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பகவானுடைய எந்த நூல்களை படித்தாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய்க்கிழமை சாவித்திரி பவன்ல வந்து லைஃப் டிவைன் படிப்போம். லைஃப் டிவைன்னா நாங்க சும்மா எங்களுக்குள்ள நாங்க வாசிச்சுக்கிறது. ஏன்னு சொன்னா இது நான் ஒரு ஆக்டிவிட்டியா நான் அனௌன்ஸ் பண்ண எப்பயுமே விரும்புறது இல்லை. நான் செய்யற எந்த வகுப்பையும் நான் அனௌன்ஸ் பண்றதே இல்லை. நான் இப்படி இந்த வகுப்பெல்லாம் எடுக்கிறேன்னு நான் சொல்றதும் இல்லை, யாருக்கிட்டையுமே சொல்றது இல்லை. அதே போல அங்க சாவித்திரி பவன்ல நடக்கிற அந்த வகுப்பையும் நான் சொல்றது கிடையாது. அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 2 லேடிஸ், 2 ஃபாரினர்ஸ் அவங்க வந்து உட்கார்ந்தாங்க. நாங்க வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பவே வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். we are going keep on reading. அப்ப வந்து அவங்க அதை கேட்க ஆரம்பிச்சாங்க.
கேட்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் இன்னும் 2 லேடிஸ் இருந்தாங்க, அவங்களும் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து. அதுக்கு அடுத்த வாரம் ஒரு லேடி மட்டும் அந்த இங்க இருந்திருக்காங்க போல, அவங்க திருப்பியும் வந்து அட்வான்ஸாவே வந்து உட்கார்ந்துருக்காங்க. 3:30 மணிக்கே வந்து அந்த வகுப்பை கேட்கறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பகவானுடைய வார்த்தைகள்ல இருக்கும் ஈர்ப்பு அது அப்படிப்பட்டது. அவங்களுக்கு இத பத்தி தெரியுமா தெரியாதா அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. திடீர்னு வந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க, எழுந்திருச்சு போகாம. எழுந்திருச்சு போகும்போது கடைசியில வந்து ஒரு பெரிய ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட வந்து அவருடைய வார்த்தைகள், அவருடைய அந்த விளக்கங்கள் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை வந்து கட்டாயம் ஏற்படுத்தும். ஆனால் அதை வந்து ஒரு ரெலிஜியனுக்குள்ள நம்மளால அடைக்க முடியாது. பகவான் அதுல அடங்கவும் மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சோ அததான் இங்க வந்து அன்னை சொல்றாங்க. பலர் ஸ்ரீ அரவிந்தரின் போதனை ஒரு புதிய சமயம் என்கிறார்கள். அது ஒரு சமயம் என்று நீர் கூறுவீரா? அப்படி சொல்லுகிறவர்கள் தாங்கள் என்னதான் பேசுகிறோம் என்பதே தெரியாத முட்டாள்கள் அப்படின்றாங்க அன்னை. ஸ்ரீ அரவிந்தர் எழுதியவைகளை படித்தால் போதும், அவருடைய நூல்களின் அடிப்படையில் ஒரு சமயத்தை தோற்றுவிக்க முடியாது என்று தெரிந்துவிடும். எதையும் செய்ய முடியாது. இப்படி இரு, அப்படி பண்ணு, திடீர்னு ஒரு கான்சென்ட்ரேஷனை பத்தி பேசுவாரு, திடீர்னு இல்ல ஒரு குருவே தேவையில்லைன்னு சொல்லுவாரு, ஒரு குரு இருந்தா நல்லதுன்னு பாரு, அப்புறம் வந்து நமக்குள்ளேயே ஒரு மந்திரம் எழும்பும் சொல்லுவாரு. சோ இது எதுலையுமே வந்து ஒரு பிரிஸ்கிரைப்டு மெத்தடா நம்ம வந்து இதுல ஒரு ரிலிஜியனா அவரை அடைக்க முடியாது. அவர் ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு கேள்வியின் எல்லா அம்சங்களையும் முன்வைத்து விஷயங்களை நோக்கும் வெவ்வேறு முறைகளிலும் உள்ள உண்மையையும் எடுத்துக்காட்டு. அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கான ஒரு கருத்து இருந்ததுன்னா அதற்கான எதிர்கருத்து கூட சரியானதுதான். யாரோ ஒருத்தர் வந்து இன்டெகிரல் எஜுகேஷன் பத்தி ஒரு நோட்டு அனுப்பிச்சாங்க. அதுல பார்த்தனாக்கா உன்னோட வாழ்க்கையினுடைய என்ன நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஒருத்தவங்க சொன்னாங்க வழக்கம் போல இது மாதிரி எனக்குள்ள இருக்கிற அந்த காட் ஹெட்டை கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அம்மா சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆக்சுவலா என்னன்னா, என்கிட்ட இருக்கிற டார்க்கர் பார்ட்ஸை வந்து நான் ஐ வாண்ட் டு டேக் இன் டு கன்சிடரேஷன் அப்படின்னு. இது என்னடா இது இவங்க புதுசா சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தனாக்கா, ஆமா நான் இதையெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நான் வந்து எனக்குள்ள இருக்கிற காட் ஹெட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. ஏன்னா அது எவ்வளவு சரியானது. ஒருத்தர் வந்து ஒன்ன சொல்றாங்க, எனக்குள்ள இருக்கிற ஒளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு வாதத்தை இன்னொருத்தவங்க வந்து வைக்கிறாங்க. ஆனா அதுவும் சரியானதாக தான் நமக்கு இருக்கு. அதுலயும் ஒரு உண்மை இருக்கதான் செய்யுது. ஆமா நம்முடைய இருளான பாகங்களையும் முதல்ல நான் பார்க்கணும். அப்பதான் வந்து எதை நான் நீக்கிறது, எதுல இருந்து நான் வெளியே வர்றது, அப்புறம்தான் அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் இதுல வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் உள்ள உண்மையையும் எடுத்துக்காட்டி பேருண்மையை அடைய வேண்டுமானால் நீ ஒரு கூட்டு இணைப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விளக்குகிறார். இது வந்து ஆரோவில்லை, இது கொஞ்சம் சகஜமான விஷயம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த கருத்துக்கள் பார்த்தா வித்தியாசமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஓ இப்படியெல்லாம் கூட திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு தோணும். அத்தனை வந்து பலதரப்பட்ட ஒரு கருத்துக்கள் வந்து வரும். ஒரே ஒரு விஷயத்துக்கு, ஒரு இஷ்யூக்கு ஒரு 10 விதமான கருத்து. நம்மனா அதை வந்து 2 சொல்லிட்டு முடிச்சிடுவோம். ஆனா அவங்க வந்து ஒரு 10 விதமான விஷயங்களை வந்து அதுல பேசுவாங்க. எல்லாமே சரி அப்படிங்கிறது தான் தோணும் இறுதியாக. அப்புறம் ஃபைனலா வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்படிதான் வந்து இங்க இருக்கிற ரெசிடென்ட் அசம்பிளி அது மாதிரி எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து சொன்னாக்க, இப்ப உதாரணமா ரேஷன் கடையில ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உடனே இங்க ஒரு பெரிய கூட்டம் போகும். போய் கியூல நின்று அதை அடிச்சு பிடிச்சு அதை போய் வாங்குவாங்க எல்லாரும். ஆனா இங்க அது மாதிரி யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, அது ஏன் நான் வாங்கணும், இப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடிய மக்கள் வந்து இங்க இருக்காங்க. அது சரியானது தானே. ஒருத்தர் வந்து சும்மா கொடுக்குறாங்கன்னா நான் போய் ஏன் அதை வாங்க.
நான் போய் ஏன் அதுக்கு வந்து கை நீட்டுறேன், ஏன் நான் அங்க நிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த கேள்வி வரும். சோ அதுலயும் ஒரு உண்மை இருக்கதான் இருக்கு. ஆகவே உன்னுடைய கேள்வியின் இரண்டாவது பாகத்திற்கு அர்த்தம் இல்லை. மேலும் நீ சென்ற புல்லட்டினில், இது வந்து புல்லட்டின்ல வந்து எப்பயும் ஸ்ரீஅரபிந்தோவோட இந்த தாட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கூட இப்ப கூட அது பப்ளிஷ் ஆயிட்டு தான் இருக்கு. சோ நான் மீண்டும் கூறுகிறேன், நாம் ஸ்ரீஅரவிந்தரை பற்றி பேசும்போது ஒரு போதனை, இது வந்து முக்கியமான ஒரு கொட்டேஷனா நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னா இது பல இடங்கள்ல இது சொல்லப்படுது, மதர் சொன்னது. So when we speak of Sri Aurobindo, there can be no question of a teaching. Sri Aurobindo's words are not a teaching or nor even a revelation, nor even of a revelation, but of an action from the Supreme. இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். இது வந்து வெறும் போதனை அல்ல, இல்லாட்டி இது வெறும் சித்திக்கான ஒரு வெளிப்பாட்டிற்கான விஷயம் அல்ல, ஆனால் பரமனிடம் இருந்து நேரடியாக வந்த ஒன்று. இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். நோ ரெலிஜியன் கேன் பி ஃபவுண்டட் ஆன் தட். எந்த மதத்தையும் இது மேல வைக்க முடியாது. திடீர்னு சாவித்திரியிலேயே பார்த்தோன்னாக்கா ஜீசஸை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதே சமயம் வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்லியிருக்காரு, சிவாவை பத்தி சொல்லியிருக்காரு, காளிய பத்தி சொல்லியிருக்காரு, இது மாதிரி சக்தியை பத்தி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நிறைய அதுல எக்கச்சக்கமானது இருக்கு. சோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இது எந்த ரெலிஜியன்லயும் இது வந்து அடைக்க முடியாது. But men are so foolish that they can change anything into a religion. நமக்கு அதான் பிடிக்கும், அதை ஈஸியா அதை வந்து ஒரு ரிலிஜியனா மாத்திடணும் அப்படின்னு பார்ப்போம். அதை வந்து ஒரு மெடிடேட் பண்ண அப்படின்னு சொன்னாக்கா என்ன மெடிடேஷனு, கண்ணை மூடினா எங்கெங்கயோ சிந்தனைகள் போகுது, என்னெல்லாமோ வருது, என்ன தியானம் அப்படின்னு தோணும். நமக்கு வந்து எல்லாமே இப்படி ஒரு கை சொடுக்கிற நேரத்துல வந்து அத்தனையும் வந்துடாது. இதெல்லாம் மிகப்பெரிய மிக உயர்ந்த, அதாவது மனிதனுக்கு மிகவும் ஒரு அரிதாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால இது வந்து பை பிராக்டிஸ் தான் வரும், முயற்சியால தான் வரும், தொடர்ந்து அது முயற்சி செய்யணும். சோ நீங்க வந்து முதல்ல ஆசிரமத்துக்கு வர்றவங்க பார்த்தோன்னா இங்க என்ன இருக்கு, இந்த சமாதியில என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு டச் அதுல வந்திருக்கும். தலைய எல்லாரும் வைக்கிறாங்கன்னு அவங்களும் வைப்பாங்க. ஆனா அந்த சமாதியில தலையை வச்சுட்டு எடுத்த உடனேயே ஒரு மாற்றம் அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் அந்த கியூரியாசிட்டி அதிகமா போகும். இது என்னது, இல்லாட்டி இங்க ஏதாவது தியானம் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. இல்லாட்டி அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு மனித குரு அப்படிங்கிறது அவசியம். அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கணும், இல்லாட்டி அவரோடய போகணும். அதனால நிறைய மனித குருக்கள்லாம் இப்ப இருக்காங்க. சோ இப்படி வந்து இது போல நமக்கு செஞ்சாதான் அந்த ஒரு பாக்ஸுக்குள்ள நம்மளை அடைச்சுக்கணும். அதுதான் நமக்கு வசதியா இருக்கும், அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு நாம நம்புறோம். They do not feel secure unless they can assert this is true and that is not. But such an assertion becomes impossible for anyone who has read and understood what Sri Aurobindo has written. ஆனா யாராவது பகவான் எழுதிய நூல்களை படித்தார்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சோ இவரை எதுலையுமே அடைக்க முடியாது. அவ்வளவு தூரம் பறந்து விரிந்த அந்த ஞானம் நம்முடைய கைக்கு எட்டாத ஞானமாக அது இருக்கும். Religion and yoga do not belong to the same plane of being, and spiritual life can exist in all its purity only when it is free from all mental dogma. இந்த கடைசி வரி அதை விட முக்கியமானது. ஒரு சமயத்தையும் யோகத்தையும் ஒரே தளத்தில் வைத்து பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. அதே மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது எப்ப வந்து ஒரு முழுமையாக தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான மனக்கட்டுப்பாடுகள்ல இருந்தும் நாம வந்து வெளியே வரணும்.
இத வந்து ஒரு சூட்சுமமா சொல்லிட்டு அன்னை விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு பர்டிகுலர் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது சொன்னபடி நாம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம வந்துடுறோம். ஆனா உண்மையான ஆன்மீக வாழ்வு அப்படிங்கிறது அதையெல்லாம் தாண்டினது. நமக்கும் வந்து அது இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, ஓ இங்கெல்லாம் போகக்கூடாதா, அதெல்லாம் செய்யக்கூடாதா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, இது மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா மதர் சொன்னதையும் ஸ்ரீ அரபிந்தோ சொன்னதையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். ஒரு தடவை யாரும் வந்து இவர்கிட்ட கேட்டாங்க, பாலகுமரன் நினைக்கிறேன், எழுத்தாளர் பாலகுமரன், ஓ நீங்க வந்து ஸ்ரீ அரபிந்தோட டிவோட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், மிகவும் பக்குவப்பட்ட மனிதர்களால் தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். அப்ப பாருங்க, பக்குவப்பட்ட மனிதர்கள்னு சொல்லிட்டாரு அவரு. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியும் இன்னும் கொஞ்சம் வைடரா திங்க் பண்ற அந்த இதுவும் இருந்ததுன்னா தான் நம்மளால மதர்கிட்டயே வர முடியும் அப்படிங்கிறது நாம மட்டும் நினைச்சுக்கல. இது வந்து பலருடைய அபிப்பிராயம். ஏன்னா தெரியாது அவங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது, புரியவும் புரியாது. நமக்கு வந்து அது அவசியமும் இல்லை. நாம எவ்வளவு தூரம் அன்னைய நினைச்சுக்கிறோம், பகவானை நினைச்சுக்கிறோம், அது போதும். ஓகேவா? அடுத்தது அப்போரிசம். இந்த அப்போரிசம்ல ஏதாவது சொல்லணுமா யாராவது? அடுத்தது வாசிக்கலாமா? 60. ஓகே, 60வது நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிட்டீங்களாங்கம்மா? ராஜாமணி வாசிங்கம்மா, வாசிங்க. தேங்க்யூ. Aphorism 60. There is no mortality. It is only the immortal who can die. The mortal could neither be born nor perish. 23. What Sri Aurobindo represents in the world's history is not a இல்ல அது இல்ல, தப்பா வாசிக்கிறீங்க. இதோட கண்டினியூஷன் வந்து தப்பு. Does a being carry his mental, vital and physical experience from one life to another? இதுல அப்படி இல்லைங்களா? அப்படியா? அது தப்பு. 96 பேஜுங்கம்மா. பேஜ் 96 தாண்டி நீங்க வரணுமா? 97. Aphorism அப்ப இன்னொன்னு, நீங்க குரூப்ல வந்தத வச்சு படிக்கிறீங்களா, புக்ல இருந்தா? புக்ல இருந்து தான் படிக்கிறாங்க மேடம். அந்த 97 அது 97ங்களாங்க. அப்ப Aphorism 61ங்களா மேடம்? 60 தான், 60. நீங்க 60யோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா படிச்சீங்க. கீழே does a being carry அப்படி வருது. அது தப்பா. அது கீழே சின்ன இடத்துல கொஞ்சம் கொடுத்துருங்கம்மா, அதை படிச்சுங்க. ஓகே மந்த், சாரி. Does a being carry his mental, vital and physical experiences from one life to another? Each case is different. It all depends on the degree of the individual's development in his different parts and on how well these parts are organized around the psychic center. The more organized the being, the more consciously lasting it becomes. We can say in a general way that each person brings into his present life the consequences of his previous lives without, however, preserving the memory of these lives. Apart from a few very rare exceptions, only when you are united with your psychic being and become fully conscious of it do you obtain at the same time the memory of past lives which the psychic preserves in its consciousness. Otherwise, even in those who are most sensitive, these memories are fragmentary, uncertain, and indeterminate. Most often, they are wholly recognizable and seem to be nothing more than indefinable impressions. And yet, a person who knows how to see through appearances will be able to perceive a kind of
similarity in the sequence of events in his life. 4th May 1961. Thank you, ma. அம்மாக்கு என்னதோ வைஃபை கனெக்டிவிட்டி இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஷி வில் கம் அகெயின். வெயிட் பண்ணுவோம். சாரிம்மா, முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேங்க. அந்த sorry. இங்கிலீஷ் முடிச்சாச்சுமா. சரி, நான் வந்து ஒரு சின்ன வேலை வந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சோ அடுத்தது தமிழ்ல யாராவது வாசிங்க. 60. வாசிக்கட்டுமாமா? வாசிங்க மீரா. இறத்தல் என்பது இல்லை. இரவா நிலையிலுள்ள ஒன்றினால்தான் இறக்க முடியும்.
மாளும் இயல்புடைய ஒன்றினால் பிறக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஒரு ஜீவன் தன்னுடைய மன, பிராண, தூல அனுபவங்களை ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு எடுத்து செல்கிறதா? அது ஜீவனுக்கு ஜீவன் வேறுபடும். அது ஒருவன் தன்னுடைய வெவ்வேறு ஜீவ பாகங்களில் எந்த அளவு வளர்ச்சி பெற்றுள்ளான் என்பதையும், இந்த பாகங்களெல்லாம் சைத்திய மையத்தை சுற்றி எவ்வளவு நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் பொறுத்தது. எந்த அளவிற்கு ஜீவன் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவிற்கு அது உணர்வோடு நிலைத்திருக்கும் திறனை பெறும். பொதுப்படையாக இவ்வாறு கூறலாம். ஒவ்வொருவனும் முற்பிறவிகளின் விளைவுகளை இந்த பிறவிக்கு கொண்டு வருகிறான். ஆனால் முற்பிறவிகளின் நினைவு இருக்காது. மிகவும் அரிதான சில விதிவிலக்குகளை தவிர மற்றபடி நீ உன்னுடைய சைத்திய புருஷனுடன் ஐக்கியமடைந்து அதை பூரணமாக உணரும் போதே அதே சமயத்தில் முற்பிறவிகளின் நினைவையும் பெறுகிறாய். முற்பிறவிகளின் நினைவு சைத்திய புருஷனின் உணர்வில் அழியாமல் இருக்கிறது. மிகவும் கூர்வுணர்வு கொண்டவர்கள் விஷயத்திலும் இந்த நினைவுகள் எல்லாம் துண்டு துணுக்குகளாக நிச்சயமில்லாமல் விட்டுவிட்டே இருக்கும். மிக பெரும்பாலும் அவை அடையாளம் காண முடியாதபடியே இருக்கும். இவை தெளிவற்ற படிவுகள் தவிர வேறில்லை என்றே தோன்றும். ஆயினும் தோற்றங்களுக்கு பின்னால் உள்ளதை ஊடுருவி பார்க்க தெரிந்தவனால் அவனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளின் வரிசை முறையில் ஒரு ஒப்புவமை காண முடியும். 4 மே 1961. நன்றிமா. தேங்க்யூ. சோ இது எந்த அளவுக்கு புரிஞ்சது? அம்மா இதுல ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சது, சிலதெல்லாம் கொஞ்சம் புரியாமலும் இருக்கு. ஆமா, அதாவது there is no mortality அப்படிங்கிறாரு பகவான். இறப்பு அப்படிங்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது சரியா இல்லாட்டி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க வசந்தம்மா. அம்மா நம்ம படிக்கும்போது சில இடங்கள்ல அந்த குறிப்பிட்ட மனிதன், அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இறந்து போறாரு, ஆனா அந்த ரேஸ் கண்டினியூஸ். உடல் தான் இறக்குது இல்லையா? உடல் தான் அழியும். ஆமா, ஒன்று உடல் தான் இறக்கும், ஆன்மா கண்டினியூ பண்ணும். ஆமா, அப்புறம் அந்த ரேஸ் கண்டினியூஸ் அப்படிங்கறதையும் அது ஒரு இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. வேற யாருக்கும் ஒரு தாட்டும் வரலையா? மீரா, மஞ்சுளா, ராஜாமணி, காந்திமதி, என்னாச்சு? ஓகே, இதுதாம்மா தெரியுது. ஆன்மாக்கு இறப்பு இல்ல, உடலுக்கு தான் இறப்பு. ஆன்மா வந்து மறுபடியும் பிறக்கும், உடல் தான் வந்து அழியும் அப்படிங்கறத சொல்றாருல. இறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. நமக்கு இதுவே கான்ட்ராடிக்டரியா தானே இருக்கு. ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம்? மனுஷன் பிறந்தானாக்கா இறக்கணும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம் இல்லையா? ஆனா பகவான் என்ன சொல்றாரு? இறத்தல் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளோ இத வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் இல்லையா? இட் இஸ் ஒன்லி த இம்மார்டல் ஹூ கேன் டை. எவன் இரவாமைன்னு ஒருத்தன் இருக்கானா அவன் தான் வந்து இறப்பான் அப்படின்னு சொல்றாரு. சோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆமா இது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நமக்கு இப்படியெல்லாம் சிந்திக்க தெரியாது. ஆனா பகவான் வந்து அதை எழுதுறாரு. இட் இஸ் ஒன்லி த இம்மார்டல் ஹூ கேன் டை. அப்ப மனுஷன் வந்து அவனுக்கு இறப்பு அப்படிங்கிறதே இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். தி மார்டல் could neither be born nor perish. சோ இவன் பிறக்கிறதும் இல்லை இறக்குறதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு
அழிந்து போகக்கூடிய ஒருவன் அவன் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அப்படிங்கிற. ஏன்னா அது ஒரு சைக்கிளா சுத்தி சுத்தி வந்துட்டே தானே இருக்கு இல்லையா? அவர் சொல்றது கரெக்ட் தானே. இப்போ இந்த பிறவி, ஒருவேளை இதுக்கு முன்னாடியும் எத்தனை பிறவிகள் இருந்ததோ, சோ அந்த சைக்கிள் அது கண்டினியூஸ் இல்ல. அப்ப அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. முதல்ல இது பார்த்தனாக்க இவர் ஏதோ வந்து ஒரு ஒரு முரண்பாடா எதையோ சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அதுல யோசிச்சு பார்த்தானாக்க அது கரெக்ட் அப்படின்னு நம்மள நாமே அதை வந்து ஒரு புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்ப இது மாதிரி கேள்வி வருது. Does a being carry his mental, vital and physical experiences from one life to another? ஒரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மாவுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு பிறவியில இருந்து இன்னொரு பிறவிக்கு இது மாதிரி நம்ம மன ரீதியான, பிராண ரீதியான, உடல் ரீதியான அனுபவங்களை கொண்டு செல்ல முடியுமா ஒவ்வொரு பிறவிக்கும்னா? மதர் சொல்றாங்க அது வந்து ஒரு மனிதனுக்கு மனிதன் வேறுபட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகவும் ஒரு ஓவியம் இல்லாட்டி இசைக்கலைஞன்னா முக்கியமா இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எல்லாம் இல்ல, அவங்களோட கைகள் வந்து எப்பயுமே அந்த ஆட்டோமேட்டிக்கா அது போய்கிட்டே இருக்கும். அதுல அந்த ஒரு அது மனப்பாடம் ஆயிருக்கும் அவங்களுடைய பிசிக்கல்ல. சோ அப்ப வந்து அவங்க திடீர்னு இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட அவங்க அந்த கைகளுடைய அந்த இது போயிடும். போகும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து நல்லா வாசிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு வந்து அது என்னன்னே தெரியாது. ஆனால் அவன் வந்து அற்புதமாக ஒரு கிட்டாரோ இல்லாட்டி வாட் எவர் இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வந்து வாசிக்க ஆரம்பிப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா இது மாதிரியான ஒரு தாக்கத்தினால இது வந்து சாத்தியம். அதே மாதிரி ஒன்றும் தெரியாத ஒரு ஓவியம்னா என்னன்னே தெரியாதவன் திடீர்னு ஒரு ஓவியம் சூப்பரா வரைய ஆரம்பிப்பான். அதுவும் இது போலதான். அது வந்து ட்ரைனிங்கால எல்லாம் இல்லாம திடீர்னு வருது அப்படின்னு சொன்னா இது போல ஒரு சாத்தியக்கூறுகள் அதுல உண்டு. அதே போல கவிதை இயற்றுவது, இது போல விஷயங்கள்லாம். சொல்லுங்க காந்திமதி. சொல்லுங்க காந்திமதி. காந்திமதி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மா சாரி. டெத் இஸ் கிரீப் கேன் பிரேக் அவர் பாடிஸ் நாட் அவர் சூல்ஸ்னு ஒரு லைன் இருக்குல்ல, நல்லா சொல்லுங்க. டெத்ஸ் கிரீப் கேன் பிரேக் அவர் பாடிஸ் நாட் அவர் சூல்ஸ். எங்க வருது அது வந்து சாவித்ரி புக்ல 432ல. ஓகே சூப்பர். பேஜ் நம்பர் 432ல வருது. 17 வரி. ஆமா, ஏன்னா சாவித்திரி காவியம் முழுக்கவே அதுதானே. சத்யவான் வந்து விதியின் இதுபடி அவர் இறந்து போகிறாரு. ஆனா சாவித்திரி என்ன பண்றா, மீட்டு கொண்டு வர முடியும். இது வந்து உலகத்துல இந்த இம்மார்டாலிட்டியை வந்து நிலைநாட்ட வேண்டும் சொல்லிட்டு திருப்பியும் அதை கொண்டு வர்றா இல்லையா? அவனை வந்து மீட்டு கொண்டு வர்றா. அது என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னா மகாபாரதத்துல ஒண்ணு. ஆனா பகவான் வந்து அது வேற மாதிரி அழகா சாவித்திரியின் யோகமாக அதை ஃபுல்லா எடுத்துட்டு போறாரு. அவ்வளோ அழகா அந்த புக் 7 அந்த 7 கேண்டோஸும் மிகவும் அருமையாக இதை வந்து ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அதை நமக்கு காட்டுறாரு. அது மாதிரி செஞ்சானாக்க நம்மளால எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கடைசியில காட்டுறாரு. அது வந்து சாவித்திரிக்கு மட்டும்தான் இல்லை, சாவித்திரி காவியம் எழுதினது அவளுக்கு மட்டும்தான் இல்லை, இது வந்து மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது சாத்தியம் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிறது. தேங்க்யூ காந்தி. சோ இங்க வந்து இவங்க மதர் என்ன சொல்றாங்க, ஈச் கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டிகிரி ஆஃப் த individual's development in his different parts and on how well these parts are organized around the psychic center. அந்த சைத்திய புருஷனை சுற்றி அந்த நம்முடைய ஜீவனின் பகுதிகள் எப்படி அது வளர்ந்திருக்கிறதோ இல்லாட்டி எப்படி அது மிகவும் இதுவாக அமைந்திருக்கிறதோ அதுபடிதான் அந்த அடுத்த பிறவியில அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு பார்த்தானாக்கா ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும்.
சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தா அந்த முன் பிறவியில ஒரு அன்பின் அடையாளமாக இருந்தவர்களாக இருப்பார்கள். இது போல பலரை நம்மளால பார்க்க முடியும். The more organized the being, the more consciously lasting it becomes. அது எவ்வளவு தூரம் அதை சுத்தி அது தயாராக அது சீராக அமைக்கப்படுகிறதோ அது போல அடுத்த பிறவிகள்லையும் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சாவித்திரி காவியத்தை ஏற்கனவே நம்ம எப்பயோ படிச்சிருக்கோம், இல்லாட்டி பகவான் இருந்தப்போ நாம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில இருந்திருப்போம். அன்னை சொல்றாங்க இல்லையா, ரீசெண்டா ஒரு பிரசன்டேஷன் சாவித்திரி பவன்ல போட்டாங்க. ஒருத்தர் ஈஜிப்ட்ல இருக்கிற மியூசியத்துக்கு போயிட்டு வந்திருந்தாரு. அங்கே தான் பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒரு பவர் பாயிண்ட் மூலமா பிரசன்ட் பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுல அவர் எடுத்த எடுப்புலயே சொன்னாரு, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த மியூசியம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் முழுமையடையல அது. ஆனா அதுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் விசிட்டர்ஸ்க்கு எல்லாம் திறந்து விடுறாங்க. சோ அதுல இவரும் போய் பார்த்துட்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அதுல வெளியில சுவர்ல அந்த மியூசியத்தோட அவுட்டர் வால்ல ஒரு சின்ன துளை ஒண்ணு இருக்கு. இது ஈஜிப்டுக்கும், அதாவது அந்த ஆர்கிடெக்டுக்கும் இல்லாட்டி அந்த நாட்டு மக்களுக்கும் அன்னைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இல்லாட்டி அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த சுவர்ல இருக்கிற ஓட்டை வழியா ஒரே ஒரு நாள் மட்டும் சூரியனுடைய ஒளிக்கதிர் உள்ள போகும். அது எந்த நாள் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் 21 February. இது மாதிரி அந்த ஆர்கிடெக்ட் அமைச்சிருக்காரு. அவர் ஏன் அப்படி அமைச்சாருன்னு தெரியலன்றாரு அவரே. இப்ப நமக்கு தெரியுது இது மதரோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு எப்படி தெரியும் அது? இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஏன்னா அன்னை ஈஜிப்டோட தனக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எகிப்து நாட்டின் அரசியாக இருந்தேன் அப்படின்னு எல்லாம் அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி அவருக்கு இது தோணுச்சு அப்படின்னு எல்லாம் தெரியல. அப்போ ஒருவேளை அன்னை சொன்னது போல இதெல்லாம் இப்படி இருந்தா இது சாத்தியம் போல இருக்கு, இல்ல எங்கேயோ ரேரா ஏதாவது கேள்விப்பட்டோ இல்லாட்டி அப்படி இருந்தா போல ஏன் 21 February வைக்கணும்? அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லையா? அது போலதான். So we can say in a general way that each person brings into his present life the consequences of his previous lives without, however, preserving the memory of these lives. அந்த நினைவுகள், அந்த முன்ஜென்மத்தினுடைய நினைவுகள் நமக்கு அது என்னன்னு தெரியல, நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா ஏதோ ஒண்ணு நம்மள எல்லாத்தையும் இப்ப கொண்டு இணைச்சிருக்கு அன்னையோட. ஒருவேளை இதுக்கு முன்பிறவிகள்ல ஒரு கிருஷ்ணருடைய அந்த பிருந்தாவனத்துல ஒரு கோபியர்களா இருந்திருக்கலாம், இல்லாட்டி நான் இறைவனோட இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன தவம் செய்தவர்களாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாது, அந்த நினைவுகள் நம்மிடம் இல்லை. ஆனா இதுதான் உண்மை. அது இல்லாட்டி கூட அந்த மனிதனை அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்குது அந்த நினைவுகள், அவர்களையும் அறியாமலே. அப்பார்ட் ஃப்ரம் a few very rare exceptions, ஒரு சிலருக்கு தான் அது தெரியும். only when you are united with your psychic being. ஆனா எப்போ அந்த சைத்திய புருஷனோட ஐக்கியம் ஆகுறோமோ அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அது விட்டுதான் வரும். அதுல ஒரு தொடர்ச்சியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது எனக்கு இதுக்கு முன்னாடியே இது ஒரு தடவை படிச்சப்ப தோணுச்சு. முற்பிறவியில என்னவா இருந்திருப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, மதர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கேட்கவும் கேட்டேன். ஆனா அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம், அந்த கேள்வியும் உடனே வந்துச்சு. இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம், முற்பிறவியில நம்ம என்னவா இருந்தோம், இல்லாட்டி இனிமே வர்றதுல என்னவா இருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம். சோ இப்போ இருக்கிறதுல நாம இத அன்னைக்கு எப்படி நேர்மையாக அந்த ஒரு இதோட இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும் தோணுச்சு. And become fully conscious of it. Do you obtain at the same time the memory of past lives which the psychic preserves in its consciousness? ஆனா அந்த சைத்திய புருஷன் அதை விட்டுறது இல்லை. அந்த நினைவுகளை அப்படியே வச்சிருக்கு. அடுத்த பிறவிக்கு தொடர்ந்து அடுத்த பிறவிக்கு இன்னும் அதுக்கு என்னென்ன அனுபவங்கள் வேணுமோ
அதுக்காக அந்த இடத்துக்கு அது போகுது. Otherwise, even in those who are most sensitive, these memories are fragmentary. எவ்வளவுதான் அவங்க ஒரு மாதிரி இதுவா இருந்தா கூட, உணர்வுள்ளவர்களாக இருந்தால் கூட அது விட்டு விட்டாதான் வரும். அன்சர்டன் அண்ட் இன்டர்மீடியன்ட், அப்பப்ப ஏதோ போகும். மோஸ்ட் ஆஃபன் they are hardly recognizable. நம்மளால அதை புரிஞ்சுக்கவும் கூட முடியாது. ஓ, இதுதான் நம்முடைய முன்ஜென்ம இதுவா அப்படின்னு புரிஞ்சுக்கவும் முடியாது. And seem to be nothing more than undefinable impression. And yet, a person who knows how to see through appearances will be able to perceive a kind of similarity in the sequence of events in his life. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த ஒரு தொடர் நிகழ்வுகள், அந்த சீக்வன்ஸை பார்த்தானாக்கா, ஆமா, அந்த தோற்றத்துக்கு அப்பாற்பட்டு இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அன்னையினுடைய அருள் இருந்தாதான் நமக்கு இது நடக்கும். நமக்கு இது பெருசா எந்த இதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. சோ ஏதான கேள்விகள் இருக்கா? அம்மா, இதுல கேள்வி கேட்கவே ரொம்ப ஆராய்ந்துதான் கேட்கணும் போல இருக்குமா? ஆமா, நிச்சயமா. நமக்கு தெரியாதுல்ல, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சாதானே கேட்க முடியும். முதல்ல சைத்திய புருஷன்னா என்னன்னு தெரியாது, இல்லாட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியாது. இதெல்லாம் வேற நமக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லையா? சோ அதனால இது சந்தோஷமா படிச்சுட்டு, ஓகே, மதர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது அவசியம் இருந்தா நமக்கு உணர்த்துவாங்க அப்படிங்கிறதோட நம்ம இதை விட்டுடலாம். சோ அடுத்த வாரம் நீங்க சொன்ன அந்த கடைசி பீஸ் ஆஃப் கைடன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்மா. சோ அடுத்த வாரம் வகுப்பு இல்ல. சோ அதுக்கு அடுத்த வாரம் நாம பார்க்கலாம். ஏப்ரல் 2வது வாரம். நானும் ஒரு விஷயத்த எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்ம ஷேர் பண்ணிக்கணும். இட் இஸ் வித்தின் அஸ். நாளைக்கு பகவான் அம்மா முதல்ல சந்திச்ச நாள் 9th March. அதை பத்தி நம்ம நினைச்சுக்கலாம். நாளைக்கு இன்னமும் நாளைக்கு ரொம்ப ஈவன் அதர்வைஸ் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்றாங்க, பிளானட்டரி வைஸ் அண்ட் ஈவன் அதர்வைஸ். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி வர்றதாக இன்னைக்குதான் இப்பதான் எனக்கு கௌரி அம்மா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அது நான் ஃபார்வர்டு பண்றேன் குரூப்ல. பட் அது ஒரு விசேஷமான நாளைக்கு என்ன சொல்றாங்க, முக்கியமான நாளுங்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம். Pray for unitary consciousness, togetherness, and mother's victory. தேங்க்யூமா. இந்த சமயத்துல எனக்கும் ஒன்னு ஞாபகப்படுத்துறீங்க, ரொம்ப நன்றி. நாளைக்கு சாவித்திரி பவனுக்கும் ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகிறது. ஏன்னு சொன்னாக்க, அன்னை ஒரு சாதகைக்கு கொடுத்த அன்னையினுடைய அந்த புடவை சாரி சாவித்திரி பவனுக்கு வருது நாளைக்கு ஈவினிங். ஸோ அதை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறதா இருக்கோம். ஸோ அதையும் இந்த மகிழ்ச்சியான இந்த செய்தியையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். எத்தனை மணிக்கு வருது? ஒரு 5 மணிக்கு மேலதான் இருக்கும். 5 மணிக்கு மேலதான் இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஒரு மினிட் மட்டுமா நம்ம இவங்களுக்கு பேசும்போது கைலாஷ் ஜவேரி அவங்களோட மதர்